பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு மனிதன் மருத்துவமனைக்கு சென்றானாம். அந்த மருத்துவர் அங்கே அநேக பேஷண்ட்டுகளுக்கு பலவிதமான மருந்துகளை கொடுத்து ஆலோசனைகளை சொல்லி சிரிக்க வைத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பினாராம். அப்போ இந்த மனிதன் நினைத்தாராம், எனக்கும் அதுதானே தேவை, நான் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன், நான் நினச்சது இங்கே நடந்துரும், நான் கேட்டது இங்கே கிடச்சிரும், நான் எதிர்பார்த்த காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு தான் திரும்பி போவேன் என்ற சந்தோஷத்தோட அங்கே உட்கார்ந்து காத்து கொண்டு இருந்தானாம். அப்போது அவனுடைய டேர்ன் வந்த உடனே அந்த மனிதன் எழுந்து உள்ளே போனானாம். அப்போ அந்த மருத்துவர் இடத்துல போய் கேட்கும்போது அந்த மருத்துவர் கேட்டாராம், என்னப்பா பிரச்சனை, என்ன வேணும் உங்களுக்கு? அவர் சொன்னாராம், ஏனோ தெரியல, எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூக்கம் வரல, சிரிக்க முடியல, மனம் விட்டு சிரிக்க முடியல, நினச்சாலே அழுகையா வருது, நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு சில நேரங்களில் வாழவே பிடிக்கல, என்ன செய்வதென்று தெரியல, எனக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்து சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது பல டெஸ்ட்டுகள் எடுத்தாங்க, பேசி பார்த்தாங்க. எல்லா காரியங்களிலுமே எந்த ஒரு நோயோ எந்த ஒரு அறிகுறிகளையோ காணப்படவில்லை. பின்பு என்ன செய்வதென்று அந்த மருத்துவருக்கு புரியவில்லை. அப்புறம் யோசித்தார். அப்புறம் அவர் சொன்னார், நான் உங்களை முழுவதுமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், உங்கள் உடம்புல எந்த நோயோ நோய்க்கான அறிகுறியோ இல்லை, இது மனக்கவலையே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற அந்த வியாதி குணமாகும். அது வியாதின்னு கூட சொல்ல முடியாது, அது மனநோய், மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சீக்கிரமாக நிச்சயமாக சரியாகும், நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் சொன்னாராம். சரி, கண்டிப்பாக எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னா நான் கண்டிப்பாக செய்கிறேன், சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மருத்துவர் சொன்னாராம், இங்க 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோமாளி எல்லாரையும் சிரிக்க வைத்து எல்லாருக்கும் காமெடி பண்ணி அவங்க போறவங்க எல்லாரும் வாய் விட்டு சிரித்து பல பேர் குணமடைந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு அவருடைய சிரிப்பும் அவருடைய பேச்சும் கோமாளித்தனமும் மிகவும் உதவியாக இருந்திருக்கிறது. நீங்க என்ன தேடி வந்ததை காட்டிலும் அந்த ப்ரோக்ராம்ல போய் உட்காந்து ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து உட்காந்து பாருங்க, நிச்சயமா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி மாறி கண்ணீர், அப்படியே கண்கள் நிறைய கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததாம். என்னங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா, எதுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க என்று அந்த மருத்துவர் கேட்கும் பொழுது அதுக்கு அந்த மனிதர் சொன்னாராம், அங்க இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைத்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் காமெடி பண்ணி கோமாளி வேஷம் போட்ட அந்த மனிதன் நான் தாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, எல்லாருக்கும் நீங்க ஒரு மருந்தா இருக்கிறீங்க, எல்லாரையோட மனக்கவலையும் போக்குறீங்க, ஆனா உங்களுக்கு என்னங்க மனக்கவலைன்னு கேட்கும் பொழுதுதான் அவர் சொன்னாராம், ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியல, எனக்கென்று யாரும் இல்லை, சரி நம்ம இருக்கிற கொஞ்ச காலத்துல நம்ம தான் சந்தோஷமா இல்லை, மற்றவங்களையாவது சந்தோஷமா வைக்கலாமேன்னு சொல்லி இந்த கோமாளி வேஷம் போட்டு நான் வந்திருக்கிறேன், ஆனா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், எனக்கு மட்டும் சிரிக்க முடியல, எல்லாரும் சந்தோஷமா திரும்பி போறாங்க, என்னால மட்டும் சமாதானமா இருக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். பாருங்க, உலகத்துல என்னதான் நம்ம விழுந்து 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 நம்ம பல காரியங்களை நம்ம செய்தாலும் ஒரு சில காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ கொடுக்கறது இல்லை. இந்த சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் கல்வாரி, அவருடைய பாதம், இயேசுவின் சமூகம், தேவாலயம். அங்க நீங்க ஓடி வரும் பொழுது அந்த இடத்துலதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்க மனக்கவலை மாறுது, உங்களுடைய துக்கம் மாறுது, உங்க கண்ணீர் மாறுது, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறுது. அன்னால் துக்க முகத்தோடு போனால் சகல இருதயத்தில் இருக்கிற சகல விதமான கிளேசத்தையும் ஊற்றினால், ஆனா திரும்பி போகும்போது எப்படி போனாலாம், துக்க முகமா இருக்கவில்லை. எனவே தேவ பிள்ளைகளே, நான் மருத்துவரை தேடி போறேன், சைக்காலஜிஸ்டை தேடி போறேன், நான் அங்க போறேன், நான் இங்க போறேன், கோமாளியை பார்க்க போறேன், எங்க போனாலும் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வேற்றுமை தான் மிச்சம். நிச்சயமா உண்மையா சொல்ல போனா வெறுமையாக தான் நீங்க திரும்பி வருவீங்க, உங்களுக்கு அங்க எந்த நன்மையும் கிடைக்க போறது கிடையாது. அவங்க பேசுற நேரம் வேணா உங்களுக்கு சமாதானமா இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம், பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்துல வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அங்க மருத்துவரை தேடி போனார் அந்த கோமாளி, ஆனா உனக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்லப்பா, நீ அங்க போன்னு சொல்லி வேற ஒரு இடத்த விரல் காமிச்சு அனுப்புனாரு. ஆனா நீ தேவனை தேடி வரும் பொழுது
தேவன் என்ன பண்றாரு, உனக்கு இளைப்பாறுதலையும் கட்டளையிடுறாரு, சமாதானத்தையும் கொடுக்குறாரு, சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு. உன்னை வெறுமையா திரும்பி அனுப்பாம அவர் என்ன பண்றாராம், என்னிடத்திற்கு வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அவர் தன்னிடமாகவே உன்னை வைத்து ஆறுதல் படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எனவே சந்தோஷத்தை தேடியோ, நிம்மதியை தேடியோ, சமாதானத்தை தேடியோ, மனிதர்களை தேடி போகாதீங்க. கல்வாரியை தேடி வாங்க. தேவன் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க உண்மை உள்ளவராய், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனையோ பேர் உலகத்துல எனக்கு எல்லா சொந்தங்களும் இருக்கிறாங்க, எல்லா நகைகளும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, எல்லா செல்வாக்குகளும் இருக்கிறது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கல்வாரி அப்பா அடியில ஓடி வர, உங்க திரு சமூகத்துல ஓடி வர, தேவனுடைய பாதத்துக்கு ஓடி வர உதவி செய்யுங்க. ஆறுதலும் சமாதானமும் நீர் ஒருவர் மாத்திரம்தான். நீங்க ஒருவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆகினால உம்மிடத்துக்கு வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுவது இல்லை. வருகிற ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புகிற தேவன் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.